வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி படி தான் எப்போ வரைக்கும் நம்மளோட லைஃப் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி சில நேரம் நம்ம வாழ்க்கையில ஒரு கிரைம் ஸ்டோரி நடந்திருக்கலாம். அதை நினைச்சு நம்ம இப்போ வரைக்கும் பயந்துகிட்டு கூட இருக்கலாம். அது மாதிரி இதுவும் ஒரு கிரைம் ஸ்டோரி தான். நீங்க ஒரு தடவை இந்த ஸ்டோரியை கேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்கேயாச்சும் போகும்போது இந்த ஸ்டோரியில இருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பயம் வரும். அப்படி உங்களுக்கு பயம் வரணும்னா முதல்ல நீங்க இந்த ஸ்டோரியை கேட்கணும். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் ஆதவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு மார்ஜரியே இப்ப சைலன்ஸா இருக்கு. ஏன் மீராவே பயந்து போய் நிக்கிறாங்க. அப்படி மீரா பயந்து போற அளவுக்கு இன்ஸ்பெக்டர் ஆதவன் என்ன சொன்னார்னா, அந்த டெட் பாடி ரத்தத்தால எழுதுன அந்த அது நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு வார்த்தை தான் மார்ஜரியவே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். ஏன் மீராவுக்கு மூச்சே ஒரு செகண்ட் நின்று போச்சு. மீரா பயந்து போய் நிக்கிறத பார்த்த இன்ஸ்பெக்டர் ஆதவன் மீராவை பார்த்து பேசுறாரு. அப்படி ஆதவன் மீரா கிட்ட என்ன சொன்னாருன்னா, பயப்படாதீங்க டாக்டர், இது ஒன்றும் கோஸ்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மீரா பயத்துல உறைஞ்சு போயே நிக்கிறாங்க. அப்போ மீரா பயந்துக்கிட்டே ஆதவனுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அது என்னன்னா, அப்போ அந்த டெட் பாடி அந்த இதெல்லாம் நீங்க தானா சார் அப்படின்னு மீரா பயத்தோடய கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆதவனும் சிரிக்காம நிற்கிறாரு. ஏன் அவரோட கண்ணுல ஒரு உறுதி மட்டும் தெரியுது. அப்போ இன்ஸ்பெக்டர் ஆதவன் மீராவை பார்த்து சொல்றாரு, அந்த பாடி என் பேர்ல தான் இருக்கு, பட் அது நான் இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆதவன் சொல்றாரு. இதை கேட்ட மீரா கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஆதவன் மீரா கிட்ட இன்னொன்னு சொல்றாரு. இதை கேட்ட மீரா அதிர்ச்சி அடைந்து போயிடுறாங்க. அப்படி ஆதவன் என்ன சொன்னாருன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ண கேஸ் ஒன்று இருக்கு, அதுவும் அது சைக்கோ கில்லர் கேஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஆதவன் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு பழைய போட்டோ எடுத்து காட்டுறாரு. அந்த போட்டோல 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருக்குமே லெட்டர்ல ஆரம்பிக்கிற பேரு தான் அப்படின்னு மீரா கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட மீரா இப்போ பயந்து போய் நிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆதவன் மீரா கிட்ட இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா, இந்த கேஸை நான் டீல் பண்ணும்போது தப்பான ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனா உண்மையான கில்லர் தப்பிச்சு போயிட்டான். அன்னையிலிருந்து எனக்கு ஒவ்வொரு ஏவும் வார்னிங் மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு மீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ மீரா பயத்தோட இந்த டெட் பாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆதவனும் அவன்தான் அப்படின்னு சொல்றாரு. கூடவே இன்ஸ்பெக்டர் ஆதவன் இன்னொன்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பாடி அசைஞ்சது நமக்கு பயத்தை உருவாக்கல மேடம், மெசேஜ் கொடுக்கதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீரா யாருக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆதவன் எனக்கு தான் மேடம் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இன்ஸ்பெக்டர் ஆதவன் பண்ணாரு. இதை பார்த்த மீரா பயத்துல இப்போ உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்படி மீரா பயத்துல உறைஞ்சு போய் நிற்கிற அளவுக்கு ஆதவன் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு, எனக்கு ஒரு அன்னோன் கால் வந்துச்சுல மேடம், அந்த கால் உண்மையே கிடையாதுன்றாரு. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு அன்னோன் காலே வரலை, அவர் சும்மா ஆக்சன் தான் பண்ணியிருக்காரு. அவரே வாய்ஸை மாற்றி அவருக்கே பேசிக்கிட்டாரு. சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த அன்னோன் கால் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் மீராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். அப்போ இன்ஸ்பெக்டர் ஆதவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் க்ளோஸ் பண்ண கேஸில் அந்த கில்லர் என்ன ஹீரோவாக்கணும்னு நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆதவன் அவர் கையில் இருந்த ஃபைலை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி அந்த ஃபைலில் என்ன இருந்துச்சுன்னா, சில பேரோட நேம் லிஸ்ட் இருந்துச்சு. அது யார் யார் பேர்னா, ஆனந்த், அஜித், ஆர்த்தி அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மீரா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆதவனும் இவங்க எல்லாருமே அந்த பழைய கேஸில் ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க அப்படின்னு மீரா கிட்ட இன்ஸ்பெக்டர் ஆதவன் சொல்கிறாரு. மீரா இந்த லிஸ்ட்டில் கடைசி பேர் யார் அப்படின்னு ஆதவன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஆதவன் சொன்னதை கேட்ட மீரா இப்போ மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்படி ஆதவன் என்ன சொன்னார்னா, இந்த லிஸ்ட்ல கடைசி பேரே ஆதவன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மீராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆதவன் இன்னொன்னு சொன்னாரு. அதுதான் மீராவுக்கு இது வரைக்கும் நடந்ததுலயே ஒரு பெரிய சாக்குனே சொல்லலாம். அப்படி இன்ஸ்பெக்டர் ஆதவன் என்ன சொன்னார்னா, இந்த கதையில உண்மையான வில்லனே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மீராவுக்கு இது வரைக்கும் நடந்ததுலே ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்பனா மார்ஜரியில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆதவன் நல்லவர் கிடையாதா? அப்போ மீரா அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்களோ? அப்போ இறந்து போன அந்த டெட் பாடி யாரு? அவனையே இவர் அரெஸ்ட் பண்ணாரு. அப்போ அந்த உண்மையான கில்லர் யாரு?
இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.